சொல்லுங்கம்மா. இது கனடா மாப்பிள்ளையா? தங்கச்சிக்கோ? கனடா மாப்பிள்ளையெல்லாம் சரி வராதம்மா. அது குளிரம்மா, குளிர். இல்ல. நான் லண்டன் மாப்பிள்ளை தான். நான் உங்களுக்கு சொன்னேன்ல, லண்டன் மாப்பிள்ளை தான் பார்க்குறது. இவரை மாரியே ஒரு மாப்பிள்ளை. அவரை மாரியே லண்டன் மாப்பிள்ளை தான். உங்களுக்கு கஷ்டம்னா நான் அவர்கிட்ட குடுக்குறேன். நான் அவர் பார்த்து தருவேன். லண்டன் மாப்பிள்ளை தான். கன்ஃபார்ம் தான். கனடா அத கேன்சல் பண்ணுங்க. இந்த குடுக்குறேன் அவர்ட்ட. சொல்லுங்க, அவர்ட்டயே சொல்லுங்க. என்னங்க? அம்மா ஃபோன்ல இருக்க கதைங்க என்ன? சொல்லுங்க மாமி. மாப்பிள்ளை. சொல்லுங்க. மாப்பிள்ளை அவள் கனடா மாப்பிள்ளை வேணாமன்றாள். மகளுக்கு ஒரு கனடா மாப்பிள்ளை வந்தது. ஏன் வேணாமன்றாள்? அவள் லண்டன் மாப்பிள்ளை தான் வேணுமாம். அதுவும் உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணுமாம். அவள் சொன்னா ஏதாவது ஒரு நியாயம் இருக்கும் தான் மாமி. இது என்ன மாதிரி என்றா ஓகே, நான் பார்க்குறேன். என்ன மாதிரி இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு சிமிலர் கிட்ட வர்ற மாதிரியாச்சும் நான் பார்த்து தரேன் மாமி. அவள் சொல்லிட்டாள் தானே. அதான் மாப்பிள்ளை கொஞ்சம் பாருங்க. உங்களோட மாதிரி கிடைக்கிற கொஞ்சம் கஷ்டம்தான் மாப்பிள்ளை. உங்களோட குணத்துக்கு வருமா? கண்டிப்பா மாமி, நான் பார்த்துறேன். இது என்ன மாமி உங்களுக்கு செய்யாமலா? அதான் மாப்பிள்ளை கொஞ்சம் பாருங்க. அவளுக்கும் வயசு போதற்க பார்த்து சொல்லுங்க. கண்டிப்பா மாமி, நீங்க ஒன்றும் யோசிக்கிறேன். கண்டிப்பா மாமி. சரி மாப்பிள்ளை, நன்றி மாப்பிள்ளை. சரி வைக்கிறேன்னா பாய். உங்களை இவ்வளவு தூரத்துக்கு வச்சிருக்காளா? அந்த மாதிரி எல்லாம் இருக்க சான்ஸ் இல்லையே. தங்கம் உங்க அம்மா கிட்ட உங்க தங்கச்சிக்கு லண்டன் மாப்பிள்ள அதுவும் என்ன மாதிரி தான் மாப்பிள்ள வேணும்னு கேட்டியாமே? அவ்வளவு பாசமாடைய மேல அப்படி என்னமா பண்ணிட்டேன் நான் உனக்கு? அவ கனடா மாப்பிள்ளையா? அவ கனடால கல்யாணம் கட்டி ஒரு வருஷத்துல வீடு பங்களாண்டெல்லாம் செட்டில் ஆகி போட்டு எனக்கு போட்டு எடுத்து வந்தா காட்டுவா. நான் மட்டும் இங்க 10 வருஷமா லண்டன்ல கஷ்டப்படணும். இங்க லண்டன் மாப்பிள்ளை வந்து உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளைய கட்டி வச்சா அவ இங்க கஷ்டப்படுவாள். அதுக்குத்தான். அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க.